வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஒடிசா மற்றும் சத்தீஸ்கரின் தெற்கு பகுதியில், ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கர் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகர்ந்து இருகாற்று இணைவை ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, தெற்கு ஒடிசா, தெற்கு சத்தீஸ்கர், பிறகு மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், அப்படியே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் ராஜஸ்தான் வரைக்கும் இருகாற்று இணைவை ஏற்படுத்தும். ஏற்கனவே காஷ்மீரில் ஒரு வாரமாக படம் வெளியிட்டு கொண்டே இருந்தோம். காஷ்மீரில் ஒரு பெரிய தாழ்வு பகுதி இருக்கிறது என்று நீண்ட சுழற்சியால் இணைத்து வைத்திருந்தோம். இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு கடலோரத்தில் இருந்து நீராவி காஷ்மீர் செல்ல, காஷ்மீரில் இருக்கக்கூடிய குளிர் அதை உடனடியாக குளிர்வித்து கொட்டி தீர்த்தது காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில். அப்படியே இமாச்சல் பிரதேசம், பெரும்பாலும் காஷ்மீரில் வரலாறு காணாத மேகவெடிப்பு மழை கொட்டியது. நாம் அது மேகவெடிப்பு மழைன்னு சொல்லியிருந்தோம். நீண்ட கால அறிக்கையில் 25% பகுதிகள் பாதிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே போல தான் கொட்டியது. அந்த காஷ்மீர் தாழ்வு பகுதி பாகிஸ்தானுக்குள்ளே போனது என்று நேற்று அறிவித்திருந்தோம். தற்பொழுது பாகிஸ்தான் பகுதிக்குள்ளே செயலிழந்து நீடிக்கிறது. இதனால் ஏற்கனவே பெய்த மழை அங்கே வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். இப்போ பெரிய மழை இருக்காது, ஆனால் மழை இருக்கும், பாதிக்கும் மழை இருக்காது. இந்த நிகழ்வு அங்கே போகிற காரணத்தினாலே மேலும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒடிசா, சத்தீஸ்கர், அதனைத் தொடர்ந்து குஜராத், ராஜஸ்தான். தமிழ்நாட்டை பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் கூட மழை பெய்தது. டெல்டா மாவட்டங்கள், ஒரத்தநாடு ஒன்றிய பகுதி, மதுக்கூர் ஒன்றிய பகுதியெல்லாம் நேற்றைக்கு மழை பொழிவு. திருமங்கலக்கோட்டை மற்றும் ஒரத்தநாடு பகுதிகளில் மழை பொழிந்த நிலையில், அப்படியே திருத்துறைப்பூண்டி, கோட்டூருக்கு இடைப்பட்ட பகுதி, திருத்துறைப்பூண்டிக்கும் மதுக்கூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் தெற்கு பகுதி, மன்னார்குடி தெற்கு பகுதிக்கும் மழை. பிறகு அப்படியே செயலிழந்தது. அதே